இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, சேரன் நிலா கிட்ட பயங்கரமா அழுது கெஞ்சுறாருங்க. நிலா என்ன மன்னிச்சிருமா, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாருங்க. நிலா கோவத்துல போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. வானதியும் பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. நடேசன் கோவத்துல உங்களுக்கு எல்லாம் ஒன்னா வாழ்றதுக்கு கொடுப்பனே இல்லடா, 2 நாள் நல்லா இருந்துச்சுன்னா 3வது நாள் அடிச்சுக்கிட்டு தர்றீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் கோவமா கிளம்பிடுறாருங்க. சோழனும் கோவத்துல வெளியே போறாரு. எல்லாரும் சோகத்திலேயே மூழ்கி இருக்காங்க. சேரன் அழுதுகிட்டே அதே இடத்துல நிக்கிறாருங்க. பாண்டியனும் பல்லவனும் வந்து ஏனே இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீ அவங்க பாஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்க கூடாது, தப்புதானே அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. இல்ல பாண்டியா, நான் இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து சொல்லல. 2வது நேரடியா நான் டிவோர்ஸ் விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லல. 2 பேரும் இப்படி இருக்காங்க, இவங்க சீக்கிரமா சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நாங்க எல்லாம் அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு தான் சொன்னேன். அவருக்குள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது எனக்கு தெரியல பாண்டியா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நிலா பேசும்போது தான் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாருங்க. நிலா ரூம் கதவை சேரன் தட்டி கூப்பிட பாக்குறாரு. நிலா வெளியே வரவே இல்ல. நிலா ரூம் கதவை சாத்திக்கிட்டு ரூம்ல ராகு மேல அடக்க முடியாத ஆத்திரத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேரன் என்ன பண்றதுன்னு தெரியாம சந்தா வீட்டுக்கு போறாரு. அங்க அனிஷ் கிட்டயும் சந்தா கிட்டயும் சொல்லி அழுறாருங்க. நான் இந்த மாதிரி பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். நிலாவுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு பெரிய வேலையை பார்த்துட்டேன். இதனால நிலாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. எப்பவுமே என்ன யார் முன்னாடி விட்டு கொடுக்காது. ஆனா நிலாவே இன்னைக்கு என்ன கண்ணாபின்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருச்சு. நான் தூக்கி வளர்த்த சோழன் இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்காக அடிக்கவே வந்துட்டான். நிலா ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லி சந்தா கிட்ட அழுறாருங்க. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான். நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? 3வது மனுஷன் கேட்டா நான் எல்லாத்தையும் சொல்லணுமா? நான் ஏன் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறேன்? என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி சேரன் பயங்கரமா கதறி அழுறாருங்க சந்தா கிட்ட. சோழன் ராகவ் தேடி ராகவ் வீட்டுக்கு போறாருங்க. போன் பண்ணி, சார் நான் வெளியே நிக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் லைஃப் மேட்டரா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. ராகவ் வெளியே வந்து, என்னாச்சு, நிலா எதுவும் சொல்லிவிட்டாளா அப்படின்னு கேக்குறாருங்க. அதை கேட்ட உடனே சோழனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஆமா சார், சொல்லிவிட்டாங்க, கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா அழைச்சிட்டு போறாருங்க. சொல்லு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு ராகவ் கேக்குறாருங்க. கேட்ட உடனே பலாருன்னு கன்னத்துல ஒண்ணு அடிச்சு அடையிறாருங்க. மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு ராகவ் சொல்றாருங்க. சோழன் அதுக்கு, ஆபீஸ்ல வேலை பார்க்க வர பொண்ணுங்கிட்ட நீ இதைதான் பண்ணுவியா? நிலா என் பொண்டாட்டி, அவகிட்ட நீ இந்த மாதிரி நடந்திருக்க. எல்லாரும் ஆபீஸ் விட்டு போன பிறகு தனியா உட்கார வச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க அப்படின்னு சொல்லி ராகவ கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ராகவ், நீ என் மேலேயே கை வச்சிட்டியா? இரு, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு போன் பண்றாருங்க. போலீஸ் தானே, கூப்பிடு, நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. என் வைஃப் கிட்ட ஆபீஸ்ல தனியா இருக்க சொல்லி தப்பா நடந்துகிட்டான். ஆபீஸ்ல வர பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நீ போலீஸ கூப்பிடு, ரொம்ப வசதியா போச்சு அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. அதை கேட்ட உடனே ராகவ் பயந்து போனை கட் பண்ணிடுறாருங்க. ராகவ் என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிக்கிறாருங்க. இனி நிலா கிட்ட இப்படி நடந்துகிட்டனா உங்க கதி அவ்வளவுதான். நாளைக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியக்கூடாது. இனிமே நிலா பக்கத்துலயே நீ போக கூடாது அப்படின்னு ராகவ் மிரட்டி விடுறாருங்க. சேரனும் வீட்டுக்கு வராரு, சோழனும் வீட்டுக்கு வராரு. சோழன் சேரனை பயங்கரமா முறைச்சு பாக்குறாருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி போகுது பாருன்னு அப்படின்னு சேரனை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாருங்க. பல்லவன், அண்ணி ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் கதவை தட்டுறேன்னு சொல்லி கதவை தட்ட போறாருங்க. எல்லாரும் வேணான்னு சொல்றாங்க. இருந்தாலும் மனசு கேட்காம போய் கதவை தட்டுறாரு. பார்த்தா நிலா செம கடுப்புல பல்லவன் கிட்ட பேசுறாங்க. பல்லவன் அப்செட் ஆகி அவரும் வந்துடுறாரு. பல்லவன் நிலா திட்டினதுல அப்செட் ஆகி வீட்டுக்கு வெளியே போய் நிக்கிறாருங்க. அப்போ ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா காயத்ரி. காயத்ரியோட போனை பார்த்து உடனே, அட நம்மாலு அப்படின்னு அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. காயத்ரி பல்லவன, ஹாய் டியர், என்ன பண்ற, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வீடியோ சாட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு லவ் ட்ராக்க ஓடிக்கிட்டு இருக்குங்க. சோழன் தண்ணி எடுத்துக்கிட்டு நிலா ரூம தட்டுறாருங்க. சோழன் வாய்ஸ கேட்ட உடனே நிலா கதவு திறக்கிறாங்க. உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோழன் பயந்துகிட்டே உள்ள போறாரு. தனியா கூப்பிட்டு நம்மள அடிப்பாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாருங்க. நிலா சோழன் கிட்ட, இந்த ராகவ் இப்படி எல்லாம் பேசினா தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான், தனியா என்ன உட்கார வச்சு அவன் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டான் தெரியுமா, அவனை எதையாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. சோழன், அவனை அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாருங்க. நிலா ஷாக்கிங்கா எந்திரிச்சு, என்னாச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நான் இதை சொன்னா என்ன திட்டுவீங்க, புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனா என்னால சும்மா இதை கேட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது, அதான் போய் அவனை வாய உடைச்சிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. இதனால எதுவும் போலீஸ் கேஸ் ஆயிட போகுது அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதெல்லாம் ஆகாதுங்க, ஆகாத மாதிரிதான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வேணா பாருங்க, வலிக்கி விழுந்துட்டேன்னு சொல்லுவான், இல்லன்னா எங்கேயாவது பைக்ல கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவான். இந்த விஷயத்த பத்தி மூச்சு கூட விட மாட்டான். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு அப்பதான் சந்தோஷமே வருதுங்க. அவனுக்கு நல்லா வேணும்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இனி பாப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் ராகவ அடிச்ச விஷயத்த சொன்ன பிறகுதான் நிலா
மனசுக்கு சந்தோஷமே வருதுங்க. இனி ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க பக்கமே வரமாட்டான், நீங்க எப்போதும் போல ஆபீஸ் போங்க, அப்படி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு சோழன் நம்பிக்கை கொடுக்குறாருங்க. சோழன் மனசுக்கு ஆறுதலா பேசின பிறகுதான் நிலா மறுபடியும் சோழனை கட்டி பிடிக்கிறாங்க. சோழனுக்கு மறுபடியும் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மனசுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது ஒருவேளை நல்லதுதான் போல அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காருங்க. நிலா சோழனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. சோழன் இப்ப கட்டி பிடிக்கலான்னு கையை எடுக்கிறப்போ நிலா டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சோழன் கிட்ட நிலா சொல்றாங்க. எங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, இந்த விஷயம் நம்ம விஷயம், நானும் இதுல இருக்கேன். அவன் என்கிட்ட நேர்ல வந்து உங்களை என் ஆளுன்னு சொன்னப்பவே நான் அப்பவே அடிச்சிருப்பேன். அன்னைக்கு நான் அடிச்சிருந்தா நீங்க என்ன நம்பியிருக்க மாட்டீங்கன்னு, அதனாலதான் எதுவுமே பண்ணல. எங்கேயாவது மாட்டுவான்னு பார்த்தா கடைசியில உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டான்னு சோழன் சொல்றாருங்க. ஆமாங்க, இனி அவனை எப்படி கம்பெனில ஃபேஸ் பண்றதுன்னு தெரியலன்னு நிலா வருத்தப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போய் தைரியமா வேலை பாருங்க, அப்படி எதுவும் பிரச்சனை பண்ணானா அவனை உண்டுலன்னு ஆக்கிடலான்னு சோழன் நம்பிக்கை கொடுக்குறாருங்க. சேரன் அண்ணே தெரியாம பண்ணிடுச்சு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்கன்னு சேரனை பத்தி நிலா கிட்ட சோழன் பேசுறாருங்க. நிலா அதுக்கு சேரன் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, நான் சேரன் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன், நீங்க ஒன்னும் அதை பத்தி வருத்தப்படாதீங்கன்னு சோழன் கிட்ட சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதி விடாம பாண்டியனுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க. பாண்டியன் வானதியோட போன் காலை பார்த்தாவே டென்ஷன் ஆகி போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அங்க ஒரு பக்கம் வானதி பயங்கர கோபத்தோட உச்சத்துக்கே போறாங்க. எல்லாரும் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறப்ப பல்லவன் மட்டும் தனியா ஒரு லவ் ட்ராக்கே ஓட்டிட்டு இருக்காரு. காயத்ரி பல்லவனுக்கு வீடியோ கால்ல முத்தம் கொடுக்குறாங்க. பல்லவன், நான் ரொம்ப சோகமா இருந்தேன், நீ முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படியே அந்த நாள் முடியுதுங்க. அடுத்த நாள் காலையில சேரன் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். நிலா மெல்ல கிச்சன் பக்கம் வராங்க. சேரன் நிலாவை பாக்குறாரு. எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா தலையை குனிஞ்சு நிக்கிறாருங்க. நிலாவும் சேரனை முறைச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க. சேரன் நிலா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. நிலா என்ன மன்னிச்சிடுமா, ராகு இவ்வளவு மோசமான ஆளுங்கிறது எனக்கு தெரியாது, நான் யதார்த்தமா தான் சொன்னேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுமான்னு மறுபடியும் அழுதுகிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு, அவன் என்கிட்ட எப்படி எல்லாம் கேட்டான் தெரியுமா, இன்னுமே எனக்கு உடம்பு கூசுது, அந்த அளவுக்கு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். நான் அவனை அவ்வளவு தூரம் மிரட்டிட்டு வந்தப்ப அவ்வளவு அமைதியா அப்படியே அடங்கிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட இருந்த ஆட்டிடியூட் பார்த்து எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னால இன்னுமே அந்த ஆத்திரத்தை அடக்கவே முடியல, மனசுக்குள்ள நினைச்சாவே அவ்வளவு கோவம் வருதுன்னு நிலா சொல்றாங்க. நிலா என்ன மன்னிச்சிடுமா, நான் செஞ்சது பெரிய தப்புன்னு சேரன் அழுது கெஞ்சுறாருங்க. நிலா மனசு எரிங்க, விடுங்கனே, நீ இந்த மாதிரி இருக்காதீங்க, நான் நீங்கன்றதுனால உங்ககிட்ட பேசுறேன், இல்லைன்னா நான் எனக்குமே பேசிருக்கவே மாட்டேன்னு நிலா சொல்றாங்க. ஏன்னா இந்த வீட்டுல என்ன நீ மட்டும் தாமா எதுவுமே சொல்ல மாட்ட, ஆனா நேத்து நீ அப்படி எல்லாம் சொன்ன உடனே என் மனசு கேட்கவே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிற ஆளு நீ மட்டும் தான், நீயே என்ன திட்டுறப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நானும் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சேரன் சொல்றாருங்க. விடுங்கனே, நடந்தது நடந்து போச்சு, இனி பாத்துக்கலான்னு நிலா சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து பல்லவனும் பாண்டியனும் கிச்சனுக்கு வராங்க. நிலா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பல்லவன், அண்ணி இப்போ ஓகே தானா அப்படின்னு கேக்குறாங்க. சாரிடா, நேத்து உன்னையும் பிடிச்சு திட்டி விட்டுட்டேன், மன்னிச்சிருன்னு பல்லவன் கிட்ட நிலா சாரி கேக்குறாங்க. அண்ணி, என்ன நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறீங்க, நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் சாரி கேட்கணும்னு பல்லவன் சொல்றாங்க. பாண்டியனும் இப்போ ஓகே தானாங்க அப்படின்னு நிலா கிட்ட கேக்குறாரு. நிலா ஓகே தாங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. நேத்து நைட்டு வானதி பேசினது எல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க, அவ ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருப்பா, நீங்க எதையும் கண்டுக்காதீங்கன்னு பாண்டியன் சொல்றாருங்க. இல்லங்க, அதெல்லாம் மைண்ட்ல இல்ல, ஆனா அவங்க ஏதோ என் மேல கோவத்துல இருக்காங்கன்னு தெரியுது, நேத்து நைட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் அவங்க பேசினதெல்லாம் என் மைண்ட்ல நிக்கல, அவங்க கிட்ட என்னன்னு பேசிக்கோங்கன்னு நிலா சொல்றாங்க. நான் பேசிக்கிறேங்க, பேசினாவோ ஏதோ சண்டையோட வரா, அதனால எனக்கு பேசுறதுக்கே பிடிக்கல அவகிட்டன்னு பாண்டியன் சொல்றாருங்க. ஆமாண்ணே, நேத்து வானதி ரொம்ப பேசிடுச்சு, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பேசிடுச்சு, என்னால ஏத்துக்கவே முடியலன்னு பல்லவன் சொல்றாருங்க. பாண்டியனும் அமைதியாவே இருக்காரு. சரிடா, நான் பேசிக்கிறேன்னு பாண்டியன் சொல்றாருங்க. சோழனும் கிச்சனுக்குள்ள வராரு. சோழனை பார்த்த உடனே நிலா சந்தோஷத்துல சோழன் கிட்ட பேசுறாங்க. அதை பார்த்த உடனேயும் சேரன், பல்லவன், பாண்டியன் 3 பேரும் சந்தோஷமா பாக்குறாங்க. நடேசனும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவரும் சந்தோஷப்பட்டு போறாருங்க. இவங்க இப்படியே இருந்தா தேவையில்ல, அடுத்த நாள் அடிச்சுக்கிட்டு இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு முணுமுணுத்துட்டே போறாருங்க. பாண்டியன் கடைக்கு போறாரு. அங்க வானதி வராங்க. வானதி கோவத்துல வந்து உட்காராங்க. பாண்டியன் எதுவும் சொல்லாம வேலையே பார்த்துட்டு இருக்காருங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல அப்படின்னு பாண்டியனை கேக்குறாங்க வானதி. என்ன உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாருங்க. உன் அண்ணனுக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க வானதி. அதை கேட்ட உடனே கண்ணன் பாண்டியனை பாக்குறாருங்க. அவங்க கல்யாணம் எதிர்பாராம நடந்தாலும் சோழன் அவங்கள ரொம்ப விரும்புறான், அவங்களுக்கு அது ஒரு நாள் புரியும், அவங்க 2வது எங்க குடும்பத்துக்காக அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க, நாங்க அவங்கள அந்நியாதான் பாக்குறோம்,
இனி வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பேசுறத வச்சுக்காத வானதி, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. வானதி அதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உங்க அண்ணன் சோழன் மட்டும் என்னை எப்ப பார்த்தாலும் வம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு, அது மட்டும் சரியா? நீ அதெல்லாம் கேட்க மாட்டேன்ற, உன்னை என் கண் முன்னாடியே அடிச்சு தள்ளுறாரு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு வானதி கேக்குறாங்க. இங்க பாரு, நாங்க அடிச்சுக்கிட்டாலும் அவன் எப்பயுமே என் கூட தான் இருப்பான், அது எனக்கும் அவனுக்குமானது, அதுக்குள்ள நீ எல்லாம் தலையிடாதா அப்படின்னு கோவத்துல பாண்டியன் சொல்றாருங்க. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது பாண்டி, என் கண் முன்னாடி நடந்தா நான் கேட்கதான் செய்வேன் அப்படின்னு வானதியும் திரும்பி சொல்றாங்க. நீயும் சம்பந்தமே இல்லாம அண்ணிய என்னென்னமோ பேசுற, எனக்குமே அது புரியவே இல்ல. அவங்க அந்த மாதிரியான ஆளே கிடையாது, நீ மனசுக்குள்ள தப்பான எண்ணத்தை வளர்த்துட்டு இருக்க, அவங்க மேல பொறாமப்படுற அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. ஆமா பாண்டி, அவங்க முறையா கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா அவங்களதான் நீங்க குத்துவிளக்கு ஏத்த சொல்றீங்க, எனக்கு கோவம் வரதா செய்யும், நான் கோவப்பட்டது நியாயம்தான் அப்படின்னு வானதி சொல்றாங்க. வானதி, அவங்க கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஆனா சோழன் அவங்களுக்கு தாலி கட்டியிருக்கான், அவங்க எங்க வீட்டுலதான் இருக்காங்க. சோழன் கூட ஒன்னா வாழலனாலும் அவங்க எனக்கு அண்ணிதான், அவங்க இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இன்ன வரைக்கும் இந்த குடும்ப மானத்துக்காக தான் இங்க இருக்காங்க, அப்படி இருக்க ஆளை நாங்க மதிக்கதான் செய்வோம், முன்னுரிமை கொடுக்கதான் செய்வோம், நீ இதுல எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு பாண்டியன் செம்ம கோவமா கட் அண்ட் ரைட்டா வானதி கிட்ட பேசிடுறாருங்க. வானதி என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. இருந்தாலும் பாண்டியா, நீ அவங்களுக்குள்ள நடந்த கல்யாணத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி இருந்தா இந்த மாதிரிதான் நீ பண்ணிட்டு இருப்ப, அதனாலதான் நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்றது இல்ல, எதையாவது சாதாரணமா எடுத்துக்கிறியா நீ, எது தெரிஞ்சாலும் அதை வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ற, எப்படி உன்னால மட்டும் முடியுதுன்னு வானதியை பயங்கரமா திட்டி விட்டுறாருங்க பாண்டியன். ஆமா பாண்டி, நான் பண்றது எல்லாம் உனக்கு சண்டையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வானதியும் பாண்டியன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.